அமுதா, அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதுன்னு 2 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எவனும் ஒழுங்காக சரியாக பதில் சொல்ல மாட்டானுங்க. அதான் நேரில் போயிட்டு நான் பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வரேன். யார்கிட்ட போய் கேட்ப, என்கிட்ட கேட்க மாட்டியா? வாங்கிட்ட ஏது காசு? என்கிட்ட இல்ல, ஏன் எங்க அப்பாட்ட இருக்காதா? ஏன் உன் மூஞ்சி அப்படி போகுது? எங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. நீ இப்ப 10 லட்சம் வேணும்னா கூட 1 ஹவர்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. நீ கேட்கறது என்னமோ 20,000 தானே, அதெல்லாம் 10 நிமிஷத்துல அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரி சரி, ஃபோன் பண்ணி கேளு. வெயிட் பண்ணு. உங்களிடம் போதிய பேலன்ஸ் தொகை இல்லாததால் அவுட் கோயிங் கால்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. சரி, பேலன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, என் ஃபோன்லேருந்து பண்ணு. உன் ஃபோன்ல தான் பண்ணா அவர் எடுக்க மாட்டாரு. நான் பண்ணா உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி எடுப்பாரு. நீ என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடு. பண்ணி நான் உடனே காசு வாங்கி தரேன். 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன், ஃபோன் பண்ணு. ரீசார்ஜ் செய்யாததால் நீங்கள் அழைக்கும் எண்ணுக்கான இன்கமிங் கால் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. என்னங்க பாக்குறேன், அவருக்கு பிஸி ஷெடியூல்ல ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டு பாரு. அவருக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுனா அவருக்கு இன்கமிங் கால் போயிடும். நான் கால் பண்ணி கேட்டு காசு வாங்கி கொடுத்துறேன். என்கிட்ட இருந்ததே 200 ரூபா தான். பெட்ரோல் போட்டுன்னு போய் 4 பேர்கிட்ட காசு கேட்கலான்னு பார்த்தா அதை ஏமாத்தி நீ ரீசார்ஜ் பண்ணது இல்லாம உங்க அப்பனுக்கு வேற ரீசார்ஜ் பண்ண பாக்குறியா?